ஓம் சாய்ராம். இந்த ஆடியோ புக்ல பாபாவின் உதியோட மகிமைய பத்தி பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல வர ஒவ்வொரு எபிசோடும் பாபாவோட உதி மூலமா நடந்த மிராக்கிள்ஸ், உதியோட பவர் அத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த எபிசோட்ல வர லீலைகள், கதைகள் எல்லாமே பாபாவோட டிவோட்டீஸ்க்கு நடந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் எபிசோட் அனுராதா அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். அனுராதா ஒரு பாபாவோட ஸ்ட்ராங் டிவோட்டி, எப்பவுமே பாபா பத்தியே நினைச்சிட்டு இருக்க ஒரு டிவோட்டி. அவங்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணமாயி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு டென்ஷன். அவங்க பாபாவோட ஸ்ட்ராங் டிவோட்டி. அங்க போய் அதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியுமா, பாபாவை வழிபட முடியுமா அப்படின்ற ஒரு டென்ஷன் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக். அவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போய் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாபாவோட துவாரகாமாய் அந்த ஒரு ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ அங்கே வச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோட வீட்டில். அதை பார்த்த உடனே அவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர். அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க மனசுல என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஓகே, இதுக்கப்புறம் என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா பாபாவை பார்த்த உடனே அது ஒரு அஷூரன்ஸ் மாதிரி, இதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் லைஃப் ரொம்ப அழகா போகுது அப்படின்னு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதே மாதிரி நாட்கள் போகுது, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடுச்சு. ஸோ டிரான்ஸ்ஃபர் வேற ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு, கோலாப்பூர். அவங்க இருக்கிறது அவுரங்காபாத். இப்போ அவங்க கோலாப்பூருக்கு போகணும். ஸோ அவங்க கோலாப்பூருக்கு போனாங்க. அங்கேயும் போய் ரொம்ப நல்ல வாழ்க்கை ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு 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 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அப்புறம் அந்த பெண் குழந்தைக்கு அவங்க நேம் வைக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு செரிமனி மாதிரி பண்ணலாம், ஒரு விழா எடுத்து அந்த நேம் பண்றது சில பேர் வீட்டில் அந்த மாதிரி ஒரு அங்கே இருக்கவங்களோட ட்ரெடிஷன், அது ஒரு செரிமனி மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த ஃபங்க்ஷன் அவங்களால செய்யவே முடியல. அவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க, ஆனாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களால அந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியல. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. குழந்தையோட காதுல இருந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகுது. ஒரு மாதிரி பஸ் வருது. என்னன்னு தெரியல. அந்த சின்ன குழந்தையோட காதுல இருந்து பஸ் வருது. ஒரு பேட் ஸ்மெல், ஒரு கெட்ட நாத்தம் வருது. அவங்க இதை பார்த்து அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா இந்த சின்ன குழந்தைக்கு என்ன இப்படி வருது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அதை பார்த்துட்டு ட்ராப்ஸு அந்த மாதிரி சில மெடிசன் கொடுக்குறாங்க. இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு டாக்டர் கொடுத்தா மாதிரி இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலராக கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. குழந்தையோட காதுலேருந்து அந்த ப்ளீடு வந்துட்டே இருக்கு. இதை பார்த்து அந்த அனுராதாவால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் அனுராதாவோட மாமியார் அவங்க அவுரங்காபாத்ல இருந்து வராங்க இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு. குழந்தைய பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நீ இப்போ எடுக்கிற மெடிசனை ஸ்டாப் பண்ணு, நம்ம வேற ஒரு டாக்டர் கிட்ட போகலாம். ஸோ அவங்க ஒரு ஃபேமிலி டாக்டரை ரெக்கமெண்ட் பண்றாங்க. தேஷ்பாண்டே அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ இவங்க குழந்தைய கூட்டிட்டு அந்த டாக்டர் கிட்ட, அந்த தேஷ்பாண்டே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அவரை இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால நல்லா அந்த காதை எக்ஸாமைன் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்றாரு. இந்த குழந்தையோட 2 காதுலயும் ஒரு பெரிய ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கியூர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன மேலும் சொல்றாருன்னா, நம்ம இதை கியூர் பண்ணாம விட்டுட்டா இது எந்த அளவுக்குன்னா அந்த குழந்தையோட ஹியரிங் எபிலிட்டி அதுவே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது அந்த குழந்தைக்கு இது எக்ஸ்ட்ரீமா போனா அந்த காது 2 காதுமே கேட்காம போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க.
யோசிச்சு பாருங்க, ஒரு பேரண்ட்ஸ்க்கு இத சொன்னா அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? 2 பேருமே உடைஞ்சு போயிட்டாங்க இந்த நியூஸ கேட்டுட்டு. அப்போ ஆனாலும் டாக்டர் என்ன பண்றாங்க, அனுராதா கிட்ட இந்த ஒரு மெடிசன நீங்க எடுத்துட்டே வாங்க, பார்க்கலாம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்ஸ குடுக்குறாங்க. பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாம தான் அவங்க அந்த ட்ராப்ஸ வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அனுராதா என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ராப்ஸ எடுத்துட்டு போய் டைரக்ட்டா பாபாவோட கால்ல வச்சுடுறாங்க. பாபா, இந்த குழந்தை உங்களோட குழந்தை. இதுக்கு மேல இந்த குழந்தைய பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட கால்ல வச்சிடுறாங்க. வச்சுட்டு, இனிமே நான் இந்த மெடிசன குடுக்க போறது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களோட உதிய தண்ணீல மிக்ஸ் பண்ணி, இதுதான் என் குழந்தைக்கான மெடிசன்னு நான் பிலீவ் பண்றேன். அப்படின்ட்டு அவங்க அந்த உதிய தண்ணீல மிக்ஸ் பண்ணி, அது ஒரு ட்ராப்ஸ் மாரி ஆயிடுது. இந்த ட்ராப்ஸ 2 காதுலயும் 2 ட்ராப்ஸ் போட்டுட்டே வராங்க. அவங்க வந்து இந்த மாரி பண்றத யாருக்குமே சொல்லல. அவங்க ஹஸ்பண்டுக்கோ, மாமியாருக்கோ யாருக்குமே சொல்லல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மெடிசன கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ட்ராப்ஸ இந்த உதி வாட்டர 2 காதுலயும் குடுத்துக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க பாபா கிட்ட ஒரு ப்ராமிஸும் குடுக்குறாங்க. என்னன்னா, என் குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னா, என்னோட குழந்தையோட பேர் வந்து எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுற மாரி நான் வைப்பேன். அப்படின்ட்டு அவங்க பாபாக்கு ஒரு ப்ராமிஸும் குடுத்துடுறாங்க. பிளஸ் அவங்க விரதமும் எடுக்குறாங்க. இப்படியே வந்து பாபாவோட உதி வாட்டர் குடுத்துக்கிட்டே ஒரு நாட்கள் போயிட்டே இருக்கு. அவங்க அதையே கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க எதேர்ச்சியா பால்கனில வந்து அவங்களோட கோலாப்பூர் வீட்ல பால்கனில வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா கீழ போன ஒரு ஃபக்கீர், ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபக்கீர் ஒருத்தர் போறாரு. அவரு இவங்கள பார்த்து, "மாயி கீழ வாம்மா" அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. இவங்களும் அந்த ஃபக்கீர் கூப்பிட்ட உடனே கீழ போய் அந்த ஃபக்கீர பார்க்கறாங்க. பார்த்துட்டு இவங்க கொண்டு போன அந்த அரிசி, அத வந்து அவங்களுக்கு அந்த ஃபக்கீருக்கு குடுக்குறாங்க. அத வாங்கிக்கிட்டு அவரு என்ன சொல்றாருன்னா, அவங்கள பார்த்து, "அம்மா அனுராதா" அப்படின்னு அவங்க பேர மென்ஷன் பண்ணி, "நீ கவலைப்படாத. நீ இப்போ வந்து ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்க. ஆனா அந்த கஷ்டம் சீக்கிரம் சரியாயிடும். சாய்பாபா உன்னை வந்து காப்பாத்துவாரு. அவரை நீ நம்பு. நீ கவலைப்படாத. எல்லாமே சரியாயிடும்." அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ஃபக்கீர் வந்து ஹிந்தியில சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா கோலாப்பூர்ல யாரு வந்து ஹிந்தியில நமக்கு இந்த மாதிரிலாம் சொல்றா? அப்படின்ட்டு இவங்களுக்கு ஆச்சரியம். அப்புறம் அந்த ஃபக்கீர் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து ஷிரடி போயிட்டு இருக்கேன். உன்னால முடிஞ்ச காணிக்கையே நீ குடு" அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க உடனே மேல போய் ₹1.25 அதை எடுத்துட்டு வந்து அந்த ஃபக்கீர் கிட்ட குடுக்குறாங்க. அவரும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு பிளஸ் பண்ணிட்டு அவரு போயிடுறாரு. இப்படி இது நடந்து மறுபடியும் அவங்க அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாசம் ஆயிடுச்சு. மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள ப்ளீடிங் எல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு. அந்த பசெல்லாம் இப்ப வரது இல்ல. அவங்க டாக்டர் கிட்ட ரெகுலர் செக்கப்க்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அதே அந்த தேஷ்பாண்டி டாக்டர் மறுபடியும் அந்த குழந்தைய செக் பண்றாங்க. செக் பண்ண டாக்டருக்கு இப்ப பெரிய ஷாக். அவரால நம்பவே முடியல. அவரு பார்க்கறாரு 2 காதுலயும் அந்த ஹோல்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்த அவராலேயே அத நம்பவே முடியல. அவரு கேக்குறாரு, "என்ன பண்ணீங்க? இந்த காதுல இருக்க 2 ஹோல்ஸுமே க்ளோஸ் ஆயிடுச்சு." ஏன்னா அவரு வந்து டிராப்ஸ் குடுக்கும்போது அது ஓரளவுக்கு அந்த ப்ளீடிங்கு, பஸ் வந்து சரியாவறதுக்கு தான் அவரு வந்து டிராப்ஸே குடுத்தாரு. ஆனா நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போதான் வந்து அந்த அனுராதா வந்து அந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எப்படி அவங்க மெடிசனே குடுக்காம பாபாவோட உதி மட்டுமே நம்பி, அத மட்டுமே அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி அத குடுத்த அந்த அந்த விஷயத்த இப்பதான் அவங்க ஹஸ்பண்டுக்கும், அந்த டாக்டருக்கும் அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. எல்லாருக்கும் அவ்ளோ சந்தோஷம். சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அவங்க எல்லாரும் பாபாக்கு நன்றி சொல்லிட்டு, பாபாக்கு குடுத்த ப்ராமிஸ காப்பாத்துறதுக்கு அவங்க அந்த நேமிங் செரிமனி இப்போ கிராண்டா எல்லாரும் கூப்பிட்டு கிராண்டா செலிப்ரேட் பண்ணி, அந்த குழந்தைக்கு எஸ்ல நேம் ஸ்டார்ட் ஆகணும்னு சந்தியா அப்படின்றத நேமையும் அவங்க வச்சாங்க. இந்த எபிசோட நான் இங்கே முடிக்கிறேன்.
இந்த லீலா பாத்தீங்கன்னா சாய் லீலா மேகசின் அப்படின்ற புத்தகத்துல இருந்து எடுத்தது. இந்த இடத்துல நான் வினி அம்மாக்கும் நன்றி சொல்றேன். அவங்க தான் நமக்கு இந்த இந்த லீலாவை நம்ம கிட்ட ஷேர் பண்ணது. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு இன்னும் ஒரு பாபாவோட உதியோட மகிமையை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.